குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். பிரதமர் மோடி 74 வயதை நிறைவு செய்து இன்று 75வது வயதில் அடியெடுத்து வைக்கிறார். அவருக்கு உள்ளூர் தலைவர்கள் முதல் உலக தலைவர்கள் வரை பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். மோடியை அசாத்தியமான தலைவர் என்று ஜனாதிபதி முர்மு புகழ்ந்தார். நாட்டின் வளர்ச்சியும் மதிப்பும் தங்களால் உயர்ந்தது. இந்தியாவை விரைவில் வளர்ந்த நாடாக்க தாங்கள் எடுக்கும் முயற்சிக்கு வாழ்த்துக்கள் என்று முர்மு கூறினார். மோடிக்கு வாழ்த்து தெரிவித்த உள்துறை அமைச்சர் அமித் ஷா, மோடியின் மனு உறுதி வலுவானது. பொதுநலன் மிகுந்த தலைவரான மோடி ஏழைகள் வாழ்வில் ஒளியேற்ற பல திட்டங்களை கொண்டு வந்தவர். மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியவர் என்று கூறினார். இந்தியா மீதான உலக கண்ணோட்டத்தை மாற்றியவர் மோடி. கடலுக்கடியில் கிடந்த நாட்டின் கௌரவத்தை விண்ணுச்சிக்கு கொண்டு சென்றவர் மோடிதான் என்றும் புகழ்ந்தார். பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்த தமிழக முதல்வர் ஸ்டாலின், ஆரோக்கியமான உடல் நலனும் நீண்ட ஆயுள் பெறவும் பிரார்த்திக்கிறேன் என்றார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயும் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்தார். பாஜக தலைவர்கள் மோடியை இந்தியாவின் கேப்டன் என்று புகழ்ந்து சோசியல் மீடியாவில் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். தனது பிறந்தநாளான இன்று ஒடிசாவின் புவனேஸ்வரில் நடக்கும் நிகழ்ச்சியில் மோடி பங்கேற்கிறார். பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 26 லட்சம் வீடுகளை இன்று துவக்கி வைக்கிறார். ஒடிசா மக்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளையும் அவர் நிறைவேற்றுகிறார். இன்னொரு புறம் 2872 கோடி ரூபாய் ரயில்வே திட்டம், 1000 கோடி ரூபாய் நெடுஞ்சாலை திட்டப் பணிகளையும் துவக்கி வைக்கிறார். 1950ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி குஜராத்தின் மெக்சானா என்ற சிறிய நகரில் பிறந்தார் மோடி. சிறுவயதிலேயே RSSல் சேர்ந்து சேவை செய்தார். பின்னர் பாஜவில் செல்வாக்குமிக்க அரசியல் தலைவராக உயர்ந்தார். 3 முறை குஜராத் முதல்வராக இருந்தார். நாட்டின் பிரதமராக பதவியேற்றார். தொடர்ந்து 3வது முறையாக பிரதமர் பதவியை அலங்கரித்து வருகிறார். நாட்டின் வறுமையை ஒழித்து பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் மோடியின் பங்கு பாராட்டுக்குரியதாக இருக்கிறது. வெளியுறவு கொள்கையை மேம்படுத்தியது, பயங்கரவாதம், நக்சல் ஆதிக்கத்தை பெரிய அளவில் கட்டுப்படுத்தியதிலும் மோடியின் பங்கு அசாத்தியமானது. உலக அரசியலிலும் மோடி தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்கி வருகிறார். போர் போன்ற நாடுகளின் பிரச்சினையை தலையிட்டு தீர்க்கும் அளவு முக்கிய தலைவராக மோடி மிளர்கிறார்.